மம்மி டாடி ஃபாலோ மீ. வாங்க வாங்க. வரப்போற மாமனார் மாமியார். கரெக்ட். சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். வணக்கங்க. வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். உட்காருங்க. வணக்கம். வீடு நல்லா இருக்குல்லங்க? ஒண்ணு எப்படி இருக்கோ? ஏன் முன்னாடி ஐபோனா? காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. தேங்க்யூ அத்தை. இந்தாங்க. தேங்க்யூ. சொல்லிடலாமா? வேணா விடு, கல்யாணம் ஆனா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க நம்ம பையன் டேலண்ட் என்னன்னு. டாடி இதையும் விட்டு வைக்க மாட்டியா? நல்லா இருக்கு. இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்க? போய் பொண்ணை கூட்டிட்டு வா. சரிங்க. இப்போ வந்துருவாங்க. இந்த பழக்கம் உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா? உங்க அப்பாக்கு இருக்குல்ல? ஆ? வாமா உட்கார். எனக்கு ஓகே. அத அந்த பொண்ணு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். ஏய், என்ன தேடுற? என் போனை எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கிறவ கிடையாது. ஜோக்கா? இல்ல, ரொமான்ஸ். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா என்ன கூட கேக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்றா. அதானே? ஓ கேள்றா. பாட்டு பாட சொல்லட்டுமா? என்ன இல்ல, அந்த பொண்ணை கேளு. ஓகே. உங்களுக்கு பாட தெரியுமா? அப்பா ஷூட்டிங் क्वेश्चन. ஏப்பா புதுசா ஏதாவது கேளு. உங்க ஹாபிஸ்? அப்பா திரும்பவும் ரொட்டீன் क्वेश्चन. இன்னும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுடா. ஆனா என் பையன் புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டான். ஆனா பழசையே புதுசா ட்ரை பண்ணுவான். இப்பதான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணா சக்சஸ் கூட பண்ணிட்டான். இவனுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணணும் ஹோமியோபதி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு புரியுது, போக போக உங்களுக்கும் புரிஞ்சிடும். உன்னை பத்தி தான். உங்களுக்கு அதெல்லாம் வருமா? அதலானா? சமைக்கிறதுக்கு வருமா? அப்பா எல்லாமே ரொட்டீன் क्वेश्चंस தான். எனக்கு என் போனு. நீ எங்கேயாவது வச்சு மறந்து போயிருப்ப. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் தேடி நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட கேட்கலாம்ல? என்ன கூட கேட்கலாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏதாவது புதுசா கேளு தம்பி. ஓஹோ, நீங்க இன்னும் அங்கேயே இருக்கீங்களா? டேய், புதுசா ஏதாவது கேப்பியா? உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா? வேஸ்ட் क्वेश्चन. என்னது வேஸ்ட்? ஆமா, வேஸ்ட் क्वेश्चन தான். மாட்னடா நீ. என் போன் ரிங் டோன் தான். மாட்டிக்கிட்டேனா? என்னது? என் போனுங்க. அங்க பாருங்க. ஓ, ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்கலாம்ல. நீ சொல்லலையா? என்னது அது? அதுக்கு தான் என்ன கேட்கலாம்லன்னு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஹிண்ட் கொடுத்தேன். இன்டா? எங்க பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சா? அதோட சேர்த்து இந்த சின்ன ஹாபிட்டும் இருக்கு. என்னது அது? என் பையன் எங்க போனாலும் மெமரிஸா இருக்கட்டுமேன்னு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துடுவான். ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது கூடயா? அட, பொண்ணு பார்க்க போறது என்னங்க, ஏதாவது டீ கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ஸ்பூனையாவது எடுத்துட்டு வந்துருவான். மெமரிஸ சேர்த்து வைக்கிற பழக்கம். இவன் மெமரிஸால எங்க வீட்டுல 2 ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. என்னது? அப்பவே 2 ரூம்? 2 ரூம் இல்லங்க, இப்ப ஷெட்டே போடலான்னு பிளான் கூட ஓகே பண்ணிருக்கோம். தேங்க் யூ டாடி. ரொம்ப முக்கியம். நீங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இந்த பழக்கத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு சொல்லுவாங்க? கிளெப்டோமேனியா. கை வரிசை. என் பையன் கை ரொம்ப ராசியானதுங்க. என் கை தானே. வெக்கமா இல்லையாடா திருட்டு பயல? வெயிட் பண்ணுங்க. என்ன உங்க பேச்சுல சேஞ்ச் வருது? இதெல்லாம் என்னோட ஹாபிஸ். இதுல என்ன தப்பு இருக்கு? இட்ஸ் மை மெமரிஸ். எப்பா இதுல எதுவும் உனக்கு தப்பா தெரியலையா? நோ. ஹலோ, கூப்பிட்டு கொடுக்கறது ஞாபகம், தெரியாம எடுக்கிறது திருட்டுத்தனம். உங்களுக்கு திருட தெரியுமே தவிர கேட்டு வாங்கணும்னு தெரியாது.
டாடி என்னங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்படி திருட்டு பட்டம் கட்டுறீங்க? திருடன்னு சொன்னா தப்பா? அவளுக்கு பாசத்தை கத்து கொடுத்தமே தவிர உங்கள மாதிரி திருட்டுத்தனத்தை இல்ல. கல்யாணம்னா அவ கத்துக்க. அவ கால் தூசுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களோட சொந்தம் என்ன பந்தம் என்ன? கெட் அவுட். ஏண்டி உனக்கு கோவம் வந்தா நீ என்னமோ சொல்லுவியா? அது என்னது? I hate you. அது ஐ ஹேட் யுவர் ஃபேமிலி. ஐ துப்பு யுவர் ஃபேமிலி. ஐ டபுள் துஃபி யுவர் ஃபேமிலி. ஐ தூ யுவர் ஃபேமிலி. டேய் இந்த ஆள் நிறுத்துற மாதிரி தெரியல. வாடா வேற பொண்ணு போய் பாக்க. போங்கடா. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஸ்பூனை கூட விட்டு வைக்காத ஃபேமிலி நமக்கு சூட் ஆகாது. வாடா. கரெக்ட்பா. அம்மா இது கோபம் இல்ல, வலி. கோபம் குறைய ஆறுதல் தேவை, வலி குறைய தனிமை தேவை. ஷப்பா ஒரு வழியா வந்தாச்சுப்பா. வணக்கங்க. வணக்கம். ஐயோ மாமனார் இருக்காரு. வாங்க. போய் முதல்ல வணக்கம். ஆசீர்வாதம் வாங்குவோம். மாமனா ஆசீர்வாதம் மரியாதை. பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா தேவை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி எழுந்துரு. வாங்க. உள்ள வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. வீடு செம்மையா இருக்குதே. நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா. ஆ, இப்போ வந்துருவாங்க. செம்ம ஃபிகரா இருக்காளே. எடுத்துக்கோங்க தம்பி. வேணாங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க. எடுத்துக்கப்பா. பரவாயில்ல மாமா. சரி காஃபியாவது சாப்பிடுறியா? வேண்டாம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அபலாபுரம். பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். நான் கேக்குறேங்க. என்னடா 4-5 எவ்வளோமா? கொஞ்சம் ஈஸியா. 3-5 எவ்வளோமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா. சரி 2-5 எவ்வளோ? இன்னும் சுலபமா. இதை விடவா? 1-5 எவ்வளோமா? அவ்வளவு கஷ்டமான கேள்வி எது கேக்குறீங்கப்பா? இதுல என்னடா கஷ்டம்? அதாம்மா அப்பா ஆர்கானிக் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறார்ல. உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்ச 4 காய்கறி பேரை சொல்லுமா. பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி. நான் அந்த பொண்ணை தானே கேட்டேன். நானும் பதில் தான் சொன்னேன். சரி பொண்ணுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வேண்டாம்ப்பா, 10 பேருக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன்ல. இவன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் பசங்க முன்னாடி பேசுறது நல்லா இருக்கும். ஆமாங்க. எங்க அமலாபுரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பரவும் பேச விட முடியாது. அங்கிள், உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுங்க. இல்லனாலும் பரவாயில்ல. அப்படின்னா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எதுக்குடா இப்ப கிள்ன? நீயா? அப்படின்னா நம்ம தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இவன் இப்போது பேச விடுவானோ இல்லையோ? இதை நீ பேசலாம். என் பையனுக்கு அமலாபுரம் ஐயருங்கன்னா மகா குரு மாதிரி. பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். அப்பவே நம்ம நிச்சயதார்த்தத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, 2 பக்கமும் ஓகே. சுபம். சரி நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. என்ன பார்க்கவே மாட்டேன்றா? விடுங்க தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமான கல்யாணம் ஆக போகுது. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. போயிட்டு வாப்பா. என்ன கிளம்ப சொல்றாங்க? சரி திரும்ப வரதானே போறோம். வண்டி எடுங்க போலாம். அப்பதானே வர முடியும். பாய்.
போறேன். ஏய் யார் நீங்க? ஏய் ஐயா. இவங்களை யார உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. சரிங்க ஐயா. என்னங்க 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 இவங்க தாங்க நமக்கு வரப்போற சம்மந்தி. அது சரி, நீ போ. உட்காருங்க. மேல உட்காருங்க, மேல. ம். சொல்லுங்க. என் பேரு வெங்கட்ராவுங்க ஐயா. இவ என் மனைவி சீதா. நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு வர சொன்னதும் அடிச்சு புடிச்சு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்கய்யா இருக்க போகுது. அதான் இங்க வரப்போ உங்களுக்காக இந்த பொம்மையை கொண்டு வந்தோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு பண்ணுவேன்யா. ஏய் பயமுறிட்டு இதாங்கய்யா. இந்த மாதிரி நிறைய கொழு பொம்மைகளை நாங்க செய்வோங்கய்யா. செஞ்சு விப்போங்கய்யா. அதான் எங்க குலத்தொழில். ஆஹா. என் மனைவியும் எனக்கு இதுல ரொம்ப உதவியா இருப்பா. வண்ணம் பூசுறது, கண்ணு வரையறதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகளை ரொம்ப அழகாக்கி தருவா. சும்மா இருக்கிற சமயத்துல அது ஏதோ யூடியூப் சேனலாமே. அதுல மீன் குழம்பு எப்படி வைக்கணும், எறா தொக்கு எப்படி செய்யலாம், மிச்சமான குழம்பு என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ருசியா செய்வாங்கய்யா. அதனால தாங்க அவ அப்படி சொன்னா. மீன் குழம்புல அவ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. சரி, உங்க பையன் என்ன செய்யறான்? சினிமாவுல ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. அவன் ரொம்ப திறமையானவங்க ஐயா. என் பையங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்கய்யா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். டைம் கிடைச்சிட்டா போதும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பான். அதாங்க ஐயா அவனுடைய உலகம். ம். என்னங்க இது? கொழு பொம்மைங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க, மரப்பாச்சி பொம்மைங்க, மர பொம்மை. அவன் எப்படி எனக்கு சம்பந்தியாவான்? போயும் இப்படி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து என் தலையில கட்டிருக்காள. இது சத்தியமா சூட் ஆகாது. அவன் என்னமோ கட்டையில பொம்மைகளை செய்வானா, அவன் பொண்டாட்டி அதுக்கு கலர் அடிப்பாளாம். அது விக்கலன்னா அடுத்த வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாதாம். இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எப்படி சம்பந்தியாக முடியும்? 100 ஏக்கர் விவசாயி, ஆர்கானிக் வெங்கடரமணன், இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற ஃபேமிலி நமது. அப்படிப்பட்ட நமக்கு அவங்க எப்படி சம்பந்தியாக முடியும்? மீன் குழம்பு, மீன் குழம்பு. உங்க வீட்டு வாசனை இல்ல, என் வீட்டு வாசனை இல்ல. ரொம்ப சுவையான குழம்பு. ஆஹா. அவ எப்படி நமக்கு சம்பந்தியாக முடியும்? நினைச்சாலே நாத்த குடலை புடுங்குது. அவ மீன் குழம்பு வைப்பாளாம். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கூட பண்ணுவேன். நீ செய்யறது வேற, அவ செய்யறது வேற. ரெண்டும் மீனு தான், ரெண்டும் குழம்பு தான். அவ கையில இருக்கிற கலைய யூடியூப் மூலமா 10 பேருக்கு தெரியப்படுத்துறா. தப்பென்ன இருக்கு? அதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் பண்ணா பெருமையா சொல்வீங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ செஞ்சு காமிச்சா, ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு லைக் போடுவீங்க. திரும்பி இது எல்லாத்தையும் அதே யூடியூப் சேனல்ல மறுபடியும் போடுவாங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, அதுக்கு மேல சொத்து இருக்கு. அதனால நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணா அது பெருமை. அதுவே ஒரு ஏழை தொழிலாளி செஞ்சா, பாவம் வயிற்று பழப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பரிதாபமா பாப்பீங்க. எதுவா இருந்தாலும் சக்திக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த வருமானம், வருமானத்தை வச்சுதான் பணக்காரன் ஏழை.
நாம பார்க்க வேண்டியது பணக்கார ஏழைன்னு இல்லைங்க, நல்ல மனசும் பாசமும். அது ரெண்டு இவங்க கிட்ட எப்படி இருக்க முடியும்? பண கஷ்டத்துல அதெல்லாம் காத்துல பறந்து போயிருக்கும். இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தானே உங்களை வர வச்சது. நீங்க என்ன பண்ணீங்க? எந்திரிச்சு வந்துட்டீங்க.